60 பிளஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்குன்றனா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி என்னவாக இருக்கும்? எந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து அது இப்ப டச் எமோஷனல் இந்த கனெக்ஷன்? சில்வர் கிளப்ல கண்டிப்பா. இந்த சில்வர் கிளப்ல வந்து நெறைய விஷயம் இருந்துச்சு. ஆனா என்னோட 60 பிளஸ் இந்தியாவோட அந்த ப்ரீவியஸ் சர்வீஸ் வேஷன்ல வந்து இருந்த கதை எல்லாமே சோக கதைங்க. மனச வந்து நெகிழ வைக்கிற கதை, வருத்தப்பட வைக்கிற கதை, கொஞ்சம் கஷ்டப்படுத்துற கதை. ஆனா அதுவே என்னோட இப்ப நாங்க நடத்துற 60 பிளஸ் கிளப்ல இருக்கிற கதை எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குற கதை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்குற கதை தான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஜாலியான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த டெக் கத்துக் குடுக்குறோம்ல, அதுல வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு தடவ, ரிக்வயர்மெண்ட் கேட்போம். உங்களுக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்போம். நெறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல ஷேர் சாட்ல வந்து நம்ம பேர போட்டு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி இதெல்லாம் சொல்லலாம். அது கத்துக்கணும்னு நெறைய பேர் சொன்னாங்க. எங்களோட ஜூம்ல வந்து கிட்டத்தட்ட 150 பேர் சேரலாம். அப்ப வந்து எங்க கம்யூனிட்டில வந்து 600 பேர் தான் இருந்தாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம், சரி நாங்க ஷேர் சாட்ல வந்து உங்க பேரன் பேரோ, பேத்தி பேரோ போட்டு நீங்க எப்படி ஃபோட்டோலாம் போட்டு கத்துக் பர்த்டே குடுக்கலாம்னு இன்விடேஷன். சொல்லியிருந்தோம். பர்த்டே இன்விடேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ப மாட்டீங்க, 600 பேரு யூசுவலாவே ஒரு ப்ரோகிராம் வச்சோம்னா ஒரு 50 பேர்லேருந்து 60 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்த டெக்னாலஜி கிளாஸுக்குமே. அன்னைக்கு வந்து 240 பேர் வந்தாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் அவங்களோட பேரனுக்கும் பேத்திக்கும் அவங்க வந்து அனுப்பணும். அத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு பொண்ணு டைம்ல யாரோட பேர போட்டோ எது அப்படின்னே தெரியாம போயிடுச்சு. எங்களுக்கு வந்து கத்து கொடுங்க. நான் எங்க டெமோ கேட்டோம். நாங்க கத்து கொடுக்குறோம். யாராவது ஒருத்தர் வந்து போட்டோ அனுப்புங்கன்னு சொன்னா எல்லாரும் அனுப்புறாங்க. ஹாப்பி பர்த்டே போட்டு மருமக போட்டோ, மாமனார் போட்டோ, மாமியார் போட்டோ என்னென்னமோ. எல்லாருமே அனுப்பிட்டாங்க. அவங்களே மேட் பண்ணாங்க. எல்லாருமே அனுப்பிச்சாங்க எங்களுக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கு. சோ என்னன்னா அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு வாட்ஸ்அப் கன்சம்ஷன் அவங்களுக்கு அவ்வளவு அதிகம். Every day they get so many good morning, good evening messages and happy Diwali, happy new year messages. அதை நம்ம பண்ணலாமே, நம்ம பண்ணா நல்லா இருக்குமேங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அவ்வளவு பேர் வந்து கத்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு குவிஸ் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை வந்து பாடியது பி சுசீலா, கூட சேர்ந்து பாடின மேல் சிங்கர் யாரு, இல்லாட்டி இந்த படத்துல வந்து நடிச்ச 2 ஹீரோயின்ஸ் யாரு அப்படிலாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதுல பதில் போடுவாங்க. சில பேருக்கு வந்து பதில் குரூப்ல போட கூச்சமா இருக்கு. அதாவது ஃபோன் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இந்த பதில் தெரியும், இவங்க 2 பேர் தானே பாடினாங்க, எங்களுக்கு தெரியும். அண்ட் ஸோ தே ஆர் ஸோ இன்வால்வ். காலையில நான் வந்து ரிவ்யூலாம் நாங்க எடுக்கும் போது சொல்லுவாங்க, நான் காலையில எந்திரிக்கிறதே 60 பிளஸ்ல குட் மார்னிங்ல தான் எந்திரிக்கிறேன். நைட்டு படுக்கும் போது சில்வர் கிளப்போட குட் நைட்ல தான் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட் இந்த டெக்னாலஜி. இது அடுத்தது வந்து இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து எல்லாருமே எழுந்தோன்னே எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் குட் மார்னிங், ஒரு ஹலோ, எப்படி இருக்கீங்க அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் வந்து ஒருத்தங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு மேம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் மெசேஜ் பெருசா போடல. நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 62 66 பேர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். அவங்க ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட அழுதாங்க. என் பிள்ளைங்க மட்டும்தான் என்ன வந்து நல்லா இருக்கேன்னு கேட்கறது என் பொண்ணும் என் பையனும் மட்டும்தான் கேட்பாங்க. எங்க அக்கா உயிரோட இருந்த வரைக்கும் எங்க அக்கா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா நான் சில்வர் கிளப்ல சேர்ந்த இந்த 3 மாசத்துல எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் 4 நாள் உடம்பு சரியில்லைன்னு, அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலா, அதனால ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். அதுக்காக வந்து நான் நல்லா இருக்கேன்னு கேட்டு எனக்கு கிட்டத்தட்ட 63 64 கால் வந்துச்சுங்க. இது 60 பிளஸ் ஆனதான் எனக்கு ஒரு புது உலகம் கிடைச்சிச்சு, புது ஃபேமிலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா எவ்வளவு பேர் அக்கறை எடுத்துக்கிறாங்கிறதுக்கான ஒரு இட்ஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. தருணம் அது. ஆமா, இது வந்து பிகம் லைக் அ ஃபேமிலி. அப்புறம் ரொம்ப ரீசெண்டா நடந்த விஷயம் வந்து ஒரு 2 ஃப்ரைடேக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு மீட்டப் வச்சிருந்தோம் எங்க ஆஃபீஸ்ல. ஆனா இந்த மீட்டப் வந்து புதுசா சேரணும்னு நினைக்கிறவங்களுக்காக வச்சிருந்தோம். ஒருத்தர் வந்தாரு, நிறைய டான்ஸ் நடந்துச்சு, பாட்டு நடந்துச்சு, விளையாண்டாங்க எல்லாரும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே 60 வயசுக்கு மேல ஓடி பிடிச்செல்லாம் விளையாண்டாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நான் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறேன்னாரு. சரி சார் நடத்துங்கன்னு சொன்னோம். அண்ட் ஸோ அவர் நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது சொன்னாரு, மேடம் நான் வந்து ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது. நான் வந்து என் ஒய்ஃபுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து நல்லா எடுத்துக்கவே முடியல. எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வந்து நான் என் ஒய்ஃபுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண ட்ரை பண்றேன். அவளுக்கு வந்து வீடை கூட்டி கொடுக்குறேன், சமையலுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்குறேன், நான் வந்து வெளில வாக்கிங் போறேன், என்னென்னமோ பண்றேன் மேடம். ஆனா இந்த ரிட்டையர் ஆனதுன்னு என் வாழ்க்கை வந்து எனக்கு வெறுமையா ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் வந்து உங்க 60 பிளஸ் இதுல வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் வந்து எனக்கு வந்து இந்த 1 வருஷத்துல இன்னைக்குதான் எனக்கு வந்து தூக்கம் வரும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து இங்க இருந்து அந்த 2 மணி நேரமும் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு வந்து இவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த வரவேற்பும் சப்போர்ட்டும் எனக்கு இன்னைக்கு தான் நான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட வாலண்டியர் பண்ணட்டுமா? நான் வாரம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றேன்னு கேட்டாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், சார் அதுக்காக தான் சார் இது நடத்துறோமே, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டூ இட் அப்படின்னு அவர்கிட்ட நான் அங்கே சொல்லியிருக்கோம். அவர் இப்போ இந்த வாரத்துலேருந்து குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு எங்க குரூப்ல. அண்ட் ஸோ இந்த இந்த 2-3 விஷயம் தான் இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் யூ சேஞ்சிங் தி லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபார் த பாசிட்டிவ், ஃபார் ஆல் த குட் திங்ஸ். அண்ட் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆக்சுவலி மேக் மீ ஃபீல் ஹாப்பி.